வணக்கம். மைக்ரைன் சொல்லி ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளத்தை பற்றி இந்த காணொளியில் நான் பேச போகிறேன். இது ரொம்ப காமன் கண்டிஷன். யாரை பார்த்தாலும் தலைவலி இருக்கு, மைக்ரைன் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மைக்ரைன் சொல்ற அந்த வேர்டு செகண்ட் செஞ்சுரியில் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முந்தி ரோமன் சக்கரவர்த்தி இருக்கிற டைம்ல ரோமன் பிசிஷியன் கேலன் அவங்க தான் இந்த மைக்ரைன் சொல்ல வேர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் நினைச்சேன் ஹிஸ்டரி பார்க்கலாம், வேற எங்கேயாவது இது மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்த்தா நம்ம பாரதில் 5000 வருஷத்துக்கு முந்தி இந்த வியாதி அர்த்தவ பாதகான்னு சொல்லி டீட்டெயில்டா சாலக்கிய தந்திரான்னு சொல்லிற டாபிக்ல, அது சாலக்கிய தந்திரான்னா ஆயுர்வேதத்துல 8 டிவிஷன் இருக்கும். அந்த 8 டிவிஷன்ல ஒரு டிவிஷன் தான் சாலக்கிய தந்திரா. அந்த டாபிக்கு கீழே அர்த்தவ பாதகான்னு சொல்லி அந்த வேர்ட்ல அதுக்கு வேர்ட் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா half headache. எப்போ மோர் தேன் 5000 years ago, 5000 வருஷத்துக்கு முந்தையே இந்த வேர்டு இருக்கு, இந்தியாவில் இருக்கு. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, பிரெயின்ல நர்வ் ப்ராப்ளமால இது வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த வியாதி பத்தி டீட்டெயில பேசலாம். முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு ஃபெமிலியல் நியூராலஜிக்கல் டிசார்டர். அப்படின்னா அப்பா இல்லாட்டி அம்மாவுக்கு இருந்தா பையனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும், ஒரு சைடில் யூஸ்வலி ஒரு சைடில் தலைவலி ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு சேர்த்து there will be autonomic symptoms. autonomic symptomsனா என்னன்னு 1-2 சைடில் நான் காட்டி தர்றேன், நான் டீட்டெயிலாக சொல்லி தரேன். இப்போ இந்த மைக்ரைனை 2 டிவைட் பண்ணலாம், வித் ஆரா, விதவுட் ஆரா. வித் ஆரால 4 டைப் இருக்கு. டிப்பிக்கல் ஆரா, மைக்ரைன் வித் பிரெயின் ஸ்டெம் ஆரா, ஹெமிப்ளீஜியா மைக்ரைன், ரெட்டினல் மைக்ரைன். இப்போ மைக்ரைனுக்கு கம்ப்ளைண்ட் என்னன்னா அவங்க 4 ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க. முதல்ல ப்ரோட்ரோமல் ஸ்டேஜ். அந்த ப்ரோட்ரோமல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஸ்லைட் டிப்ரெஷன் இல்லாட்டி ஆங்ஸைட்டி மாதிரி இருக்கும், வேலை செய்யறது அவ்வளோ பிடிக்காது, கொஞ்சம் இரிட்டபிள் மூட்ல இருப்பாங்க. அதுதான் ப்ரோட்ரோமல் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆரா. ஸ்டேஜ் ஆஃப் ஆரால அவங்களுக்கு அந்த விஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் மாதிரி தெரியும், அதே மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் இல்லாட்டி பிளாக் டாட்ஸ் மாதிரி தெரியும். சில பேர் சொல்லுவாங்க இங்க பார்க்குற ஆப்ஜெக்ட் சின்னதும் பெருசா ஆகுற மாதிரி இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிக்நேமா ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு நிக்நேம் இருக்கு. இதுதான் ஸ்டேஜ் ஆஃப் ஆரா. அப்போ ப்ரோட்ரோமல் ஸ்டேஜ், ஸ்டேஜ் ஆஃப் ஆரா, ஸ்டேஜ் ஆஃப் ஹெட்ஏக். ஸ்டேஜ் ஆஃப் ஹெட்ஏக் வரும்போது ஒரு சைடு, யூஸ்வலி ஒரு சைடு 60% ஒரு சைடு மட்டும், 40% 2 சைடுல இருக்கலாம். அந்த தலைவலி எந்த டைப் தலைவலின்னு கேட்டீங்கன்னா த்ராபிங் இல்லாட்டி பல்சேட்டிங், பும் பும் பும்னா சிவியரா இருக்கும். அதுக்கு சேர்த்து அதே டைம்ல பிரைட் லைட் பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க, சவுண்டு கேட்டா இரிட்டபிள் ஆயிடுவாங்க, பெர்ஃப்யூம்ஸ் இருந்தா இரிட்டபிள் ஆயிடுவாங்க. இதுதான் அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட். இப்போ 3rd ஸ்டேஜ் போஸ்ட் ஹெட்ஏக் ஸ்டேஜில் ஹெட்ஏக் கொஞ்சம் கம்மியாகும், தூங்கணும்னு இருக்கும், சில பேர் தூங்கிடுவாங்க. இந்த ஹெட்ஏக்கு அநேகமாக 4 மணி நேரத்துக்கு ஜாஸ்தி இருக்கும், மோர் தேன் 4 hours. ஆனால் 72 மணி நேரத்துக்கு கீழே இருக்கும். அப்படின்னா மோர் தேன் 4 hours, லெஸ் தேன் 3 days. இதுதான் டிப்பிக்கலாக இருக்குது. அந்த ஹெட்ஏக் ஏன் வருது, இதுக்கு இது மெயின் ரீசன் நான் முதலே சொல்லிட்டேன். இது ஹெரிடிட்ரியா பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் குழந்தைகளுக்கு வரலாம். ஆனால் வரும்போது அது என்னென்ன ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகும், அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா ஃபேஸில் இருக்கிற நரம்பு ரொம்ப நரம்பு இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் ட்ரைஜெமினல் நரம்பு பக்கத்தில் ஆக்டிவேஷன் ஆயிரும். அந்த நரம்பு ஆக்டிவேட் ஆயிரும், கொஞ்சம் இரிட்டபிள் ஆயிரும். இரிட்டபிள் ஆகும்போது கொஞ்சம் கெமிக்கல்ஸ், எஸ்பெஷலி கால்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் பெப்டைட் சொல்லி கெமிக்கல்ஸ் ஆக்டிவ் ஆகும். அந்த கால்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் பெப்டைட் சொல்லும்போது அந்த பிளட் வர்ற டியூபு அது சுருக்கும், வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் வேசோ டைலேஷன் வரும். வேசோ டைலேஷன் வரும்போது என்ன ஆகும், பிளட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம், பிளாஸ்மா எல்லாம் வெளியில வரும், பிளட் வெசலுக்கு வெளியில வரும். அப்படி வெளியில வரக்கூடாது. வெளியில வந்தா அந்த வெளியில இருக்கிற நர்வ்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும், பெயின் ஜாஸ்தி ஆயிரும். இதுதான் அதோட மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் தான் பிக்சர்ல நான் இது காட்டியிருக்கேன். அப்போ நான் சொன்ன ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது சீக்கிரம் ஜாஸ்தி ஆகும். ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னா பார்க்கலாம். மைக்ரைன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நல்ல பிரைட் சன்லைட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தால் கூட அது பாதிப்பு வரும். பிரைட் லைட் ஒன்று, ஸ்லீப் டிப்ரிவேஷன், சரியா தூங்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இல்லாட்டி ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி இருக்கு, அது வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸ்லேயே இருக்கலாம், இல்லாட்டி அவங்க கேரக்டரே அப்படி இருக்கலாம். ஃபோன் ஜாஸ்தி இல்லாட்டி டெலிவிஷன் ஜாஸ்தி யூஸ் இவண்ட ஒஃபீஷியல்ஸ் இல்லாட்டிக்கு குழந்தைங்களுக்கு வரலாம். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடல, இல்லாட்டி கரெக்ட் டைமுக்கு தண்ணி குடிக்கல, கம்மி தான் தண்ணி குடிக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் வரலாம். கரெக்ட் டைமுக்கு தூங்க மாட்டாங்க. இந்த ரெண்டு ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிற ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். சாக்லேட், ஏன்னா சாக்லேட்டில் பீட்டா ஃபீனைல் எத்தலமீன் சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கு. அந்த இன்க்ரீடியன்ட் நர்வ்ஸை இரிட்டேட் பண்ணும். அதனால தான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஃப்ரைட் ஃபுட்ஸு, சீஸு, நியூடில்ஸ், ஃப்ரைட் ஃபுட் இதெல்லாம் ஆயில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது. அந்த ஆயில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ஆயிலில் டிரான்ஸ்ஃபேட் ஆயில், omega-6 ஆயில், omega-3 ஆயில்னு இருக்கு. இப்போ omega-6ம் omega-3யும் சேர்ந்து தான் வர்றது. omega-6 ஆயில் உடம்புக்கு நல்லது கிடையாது, omega-3 நல்லது. ஆனால் omega-3 ஆயில் மட்டும் கிடைக்காது, omega-6 தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எந்த ஆயில் யூஸ் பண்ணணும், omega-6 எதில் கம்மியாக இருக்கோ அது யூஸ் பண்ணிங்கன்னா மைக்ரெயினை கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம யூஸ்வலி வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில், நான் பேர் சொல்ல, நான் ஏதோ ஒரு கம்பெனி, ஸ்பெசிஃபிக் கம்பெனியோட எகெயின்ஸ்ட் கிடையாது. ஆனால் யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலில் அதில் omega-6 பார்த்தீங்கன்னா 65 to 75% இருக்கும், ஹை பர்சன்டேஜ். ஆனால் அதே omega-6 கம்மி இருக்கிற ஆயில்ஸ் இருக்கு. மெக்கடாமியா ஆயில் இருக்கு, வெர்ஜின் ஒலிவ் ஆயில் இருக்கு, அதே மாதிரி அலோவேரா ஆயில் இருக்கு. அதில் 3%, 5%, 7% தான் இருக்கு. அது ஏன் யூஸ் பண்ணலன்னா அதோட விலை ரொம்ப ஜாஸ்தி, அப்ராக்சிமேட்லி 1700 rupees ஆகும். நம்ம யூஸ்வலி வீட்டில் வாங்குறதுக்கு 250 ரூபா தான் ஆகும். நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ் மோனோசோடியம் குளுக்கோமேட் அந்த இதில் போட்டிருக்கும். அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் ப்ராப்ளம் பண்ணுறது. நூடுல்ஸ் ஆஸ் சச் இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். ஆனால் வீட்டில் நம்ம வாங்கி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம்னா ஹெட் மைக்ரைன் வராது. பேக்கெட்டில், கம்பெனி பேக்கெட்டில் இன்க்ரீடியன்ஸை அவட கூட ப்ரிசர்வேட்டிவ் வந்தால் மட்டும்தான் வருவாங்க. அப்போ வேற நெக்ஸ்ட்னா பயங்கர சவுண்டு ஜாஸ்தி இருந்தால், அதே மாதிரி பிரைட் லைட் ஜாஸ்தி இருந்தால், ஹென்னா அப்ளிகேஷன் ரொம்ப நேரம் போட்டால், எப்படின்னா ஹென்னா திக்காக போடுவாங்க சில பேர். அந்த பியூட்டிஷியன் ரொம்ப திக்காக போடுவாங்க. அந்த திக்காக போடும்போது என்ன ஆகும் தெரியுமா, ஹெவி வெயிட் மாதிரி இருக்கும். தலைக்குள்ள ஸ்கேல்ப்ல இருக்கிற ஹீட் எமிஷன் கம்மி ஆயிரும். அதுக்குன்னு சொல்லி ஹென்னான்னு சொல்லி ஸ்பெஷல் ஒரு ஸ்ட்ராங் பஞ்சன், ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் ஸ்மெல் இருக்கும். அதுவும் இரிட்டன் தான். ஹென்னாவோட பவர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இண்டிகோ ஆட் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு இரிட்டன் தான் மைக்ரைனுக்கு. லாஸ்ட்டாக பிபிடின்னு சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கு அதில். இதெல்லாம் இருக்கிறதுனால
ஹென்னா போடும்போது அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஹென்னா போடக்கூடாதுன்னு நான் சொல்ல, போடும்போது தின்னா போட்டு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ, வாஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாஷ் பண்ண கரெக்டாக இருக்கும். அது அப்படி செஞ்சால் மைக்ரேன் அட்டாக் வராது. பர்ஃப்யூம்ஸில் வரலாம். ஏன்னா இதில் தாலைட்ஸ் சொல்லி இருக்கு, அரோமேட்டிக் இருக்கு. அது ஜாஸ்தி இருந்தால் பர்ஃப்யூம்ஸ் இரிட்டபிளாக இருக்கும். ஃபீமேல்ஸில் ஈஸ்ட்ரஜன் லெவல் ஜாஸ்தி இருக்கும் மென்ஸ்ட்ரேஷன் பீரியடில், அதனால ஹெட்ஏக் வரலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெனர்ஸ் ட்ராவல்னா அந்த ட்ராவல் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஒரே நாளில் ரொம்ப 4-5 சைட் சீயிங் பார்க்குற மாதிரியும், அன்னைக்கு சாப்பிட முடியல எல்லாம் முடிச்சிடணும், ரொம்ப தூரமாக வந்திருக்கோம், அந்த மாதிரி ஸ்ட்ரெனர்ஸ் ட்ராவல் இருந்தாலும் வரலாம். இதுதான் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ். இப்போ என்ன டெஸ்ட் செஞ்சா டயக்னோசிஸ்க்கு வர முடியும்? டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுத்தால் மட்டும் போதும் டயக்னோசிஸுக்கு. ஒரு டெஸ்ட் தேவை கிடையாது. டெஸ்ட் ஏன் செய்கிறோன்னா, வேற ஏதாவது வியாதி இருக்கா இல்லைன்னு பார்க்குறது மட்டும். எல்லா ஹெட்டுக்கும் முதல்ல வர்றது ENT டிபார்ட்மெண்ட்டில் தான். அப்போ முதல்ல நம்ம டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மூக்கில் எண்டோஸ்கோபி செஞ்சு சைனசைட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். கண்ணில் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் ஒரு ஒப்தால்மாலஜிஸ்ட்டை பார்த்து ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கா இல்லையான்னு பார்ப்ப சொல்லுவோம். சைனசைட்டிஸ் இருந்தால் ஒரு ஸ்கேன் கேட்போம், அவ்வளோதான். அது சிடி ஸ்கேன், பேரனைசல் சைனஸ் தான் கேட்போம். சப்போஸ் பிரெயின் வேணும்னா நியூராலஜிஸ்டோட ரிக்வெஸ்ட் கேட்போம். இப்போ ட்ரீட்மெண்ட் தலைவலி வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், தலைவலி வராது இருக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். முதல்ல தலைவலி வந்தால் இருந்தால் என்ன ட்ரீட்மெண்ட். இந்த கேட்டகரியில் பேஷண்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, அந்த பேஷண்ட்டு வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா ஒர்க் அட் ஹோம், ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர். செகண்ட் கேட்டகரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கலாம், ஒர்க் அட் ஹோம் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்லாட்டி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு டைம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பேஷண்ட்ஸு, அவங்கள வீட்டில் டைம் கொஞ்சம் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அப்படி இருந்தால் ஒரு சைலண்ட் ரூமில் போய் படுத்துக்கணும், கண்ணை பிளைண்ட் ஃப்ளோர் பண்ணிக்கணும், கொஞ்சம் காட்டன் காதில் வச்சு சவுண்டு கம்மியாக வர்ற மாதிரி காட்டன் வச்சுக்கணும். எந்த சைடில் தலைவலி இருக்கோ அந்த ஐஸ் பேக் வச்சு கொஞ்சம் மைல்டாக பெயின் குறைய மாதிரி டேப்லெட் சாப்பிட்டு, வாந்தி வராது இருக்கிறதுக்கு டேப்லெட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனா அது கம்மியாயிரும். செகண்ட் கேட்டகரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாட்டி ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். அவங்களுக்கு டைம் கிடையாது. நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி 3 டேப்லெட்டில் ஏதோ ஒரு டேப்லெட் எடுக்கணும். 10, T for triptan, E for ergotamine and N for NSAID. ஏதாவது ஒன்று சாப்பிட்டா போதும். முதல்ல ட்ரிப்டான் பார்க்கலாம். ட்ரிப்டானில் இப்போ நான் போடுற எல்லா மெடிசன்ஸும் 4-5 காலமாக போட்டிருக்கேன். மெடிசனோட பேர், அவைலபிள் ஆஸ், என்ன டோஸு, என்ன சைடு எஃபெக்ட், என்ன கான்ட்ராஇண்டிகேஷன், அப்படி போட்டிருக்கேன். இப்போ ட்ரிப்டான் சொல்லும்போது ஷார்ட் ஆக்டிங் இருக்கு, லாங் ஆக்டிங் இருக்கு. ஷார்ட் ஆக்டிங்னா அதோட ஹாஃப் லைஃப் 6 to ஷார்ட் ஆக்டிங் அது லைஃப் 2 to 6 hours மட்டும்தான். லாங் ஆக்டிங்னா அதோட ஹாஃப் லைஃப் 6 to 26 hours. இப்போ அது எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா, 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமின் B and D ரிசெப்டர் பிளாக் செய்யும். பிளாக் செஞ்ச என்ன ஆகும், calcitonin gene related peptide பிளாக் ஆயிரும். இந்த calcitonin gene related peptide CGRP இதுதான் மெயின் கல்பிரிட். இது நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க லாஸ்ட் வரைக்கும். அதை தடுக்கணும், அதுதான் அதோட வேலை. இப்போ முதல்ல 2 போட்டிருக்கேன், அது லாங் ஆக்டிங். ரிசாட்ரிப்டான் போட்டிருக்கேன், அது குழந்தைங்களுக்கு 6 வயசுக்கு மேலேயும் கொடுக்கலாம். சுமாட்ரிப்டான் டேப்லெட் ஃபார்ம்லேயும் வருது, இன்ஜெக்டபிள் ஃபார்ம்லேயும் வருது, நேசல் ஸ்ப்ரேயிலையும் வருது. டேப்லெட் 25 milligrams எப்போ தலைவலி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம்லேயே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப்லெட் தலைவலி கம்மி ஆகலைன்னா
ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் ரிப்பீட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் கம்மி ஆகலைன்னா ஒரு நாளைக்கு 4-5 டேப்லெட்டு வித் அ கேப் ஆஃப் 2 to 3 hours எடுக்கலாம். சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு தான் எடுக்கணும், வெறும் ஸ்டமக்கில் எடுக்கக்கூடாது. இதோட கான்ட்ரா இண்டிகேஷன் என்னன்னா, பிபி ஹையா இருந்தா இல்லாட்டி ரீசன்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தா இது எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வேசோ கன்ஸ்ட்ரிக்டிவ் அதோட மெக்கானிசம். அதனால அந்த ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளமும் ஹார்ட்டோட ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிரும். இந்த ட்ரிப்டான் கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ செகண்ட் கேட்டகரி எர்கோட்டோமின், காஸ்ட் ரொம்ப கம்மி, அது 1 மில்லிகிராம்ல வரும். அதோட அது எப்படி செயல்படுதுன்னா, முதல்ல சொன்ன மாதிரி 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டமின் 1B and D ரிசெப்டரை பிளாக் பண்ணும். கால்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் ரிலீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ட்ரிப்டமினுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மில்லிகிராம் 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம்ல கிடைக்கும். தலைவலி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீ ரிப்பீட் பண்ணணும்னா 45 மினிட்ஸ்க்குள்ள ரிப்பீட் பண்ணலாம். இந்த மெடிசனும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் எடுக்கக்கூடாது. ப்ரெக்னென்சி டைம்லையும் கட்டாயமாக எடுக்கக்கூடாது. இப்போ புதுசாக அமெரிக்காவில் FDA அப்ரூவ்டாக அந்த எர்கோட்டமின் டேப்லெட் ஃபார்ம் இல்லாமல் நாமளே இன்ஜெக்ஷன் செய்கிற மாதிரி ஆட்டோ இன்ஜெக்டர்ஸ் இருக்கு. அதோட பேர் பிரெக்கியா. இது அட் ப்ரெசன்ட் இந்தியாவில் அவைலபிள் இல்லை. தேர்டு NSAID, அது பெயின் கில்லர். அதோட லாங் லிஸ்டே இருக்கு. அது ப்ரிஃபர்டு, அதில் விருப்பப்பட்டு கரெக்டாக சீக்கிரம் மாறுற மாதிரி எந்த மருந்துன்னு கேட்டிங்கன்னா நாப்ராக்சின் 250 மில்லிகிராம்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். அது காம்பினேஷன் கூட வரும். அதோட செயல்பாடு எப்படின்னா, அது சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம் இன்ஹிபிட் செய்யும். இந்த மைக்ரைன் வரும்போது எப்போ ஒரு நாசியா இல்லாட்டி வாந்தி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ட்ரிப்டமின் டேப்லெட் சாப்பிட்டீங்களாலோ, எர்கட்டோமின் இருந்தாலும், NSAID இருந்தாலும் அதுக்கு சேர்த்து வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டிஎமெட்டிக் மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுதான் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். எப்பவும் ரெஸ்ட் தான் நல்லது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ அதே மாதிரி ஃபுட்டு கரெக்டாக டைமில் சாப்பிடணும், வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும். இப்போ ப்ரிவென்டிவ் மெடிசன், எந்த பேஷண்ட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும், எல்லா பேருக்கும் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஷண்ட் கிட்ட கேட்குறோம், இந்த வியாதி உங்களுக்கு இருக்கே, அது உங்கள் சோஷியல் லைஃப் இல்லாட்டி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பாதிப்பு இருக்கா இல்லையா? இருக்கு, எனக்கு வேலை செய்ய முடியல, வேலை செய்ய பிடிக்கல, அதனால இப்போ கொஞ்ச நாள் நான் வேலை செய்யறதே இல்லைன்னு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசன் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு, அவங்களுக்கு மைக்ரைன் வர்றது ஒரு வாரத்தில் ஒரு தடவை வருது, இல்லாட்டி ஒரு மாசத்துல 2 தடவைக்கு ஜாஸ்தி வருது. நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு தடவை வந்தால் 4 மணி நேரத்துக்கு ஜாஸ்தி இருக்கும், 70 மணி நேரத்துக்கு கீழே இருக்கும். மோர் தேன் 4 hours, less than 72, less than 3 days. அப்போ ஒரு நாள் சொன்னா கூட அது 3 நாள் போயிடலாம். ஒரு மாசத்துல 2 நாள் சொன்னா கூட அது 6 தடவை ஆயிடலாம். அப்போ அவங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் மருந்து எடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மருந்து எஃபெக்டிவாக இருக்காது, செயல்படாது. இல்லாட்டி அந்த மருந்து அவங்களுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரெஷர் வேரியேஷனாக இருக்குது, இல்லாட்டி ரீசெண்டாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால நம்ம கொடுக்க மெடிசன்ஸு அவங்களுக்கு சாப்பிட முடியாது. அப்படி இருந்தாலும் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட்டாக காம்ப்ளிகேட்டட் மைக்ரைன் சொல்லி ரெட்டினல் மைக்ரைன், பேசலார் மைக்ரைன், ஹெமிப்ளீஜியா மைக்ரைன் இருக்கு. அந்த டைப் காம்ப்ளிகேட்டட் மைக்ரைன் இருந்தாலும் ப்ரிவென்டிவ் மெடிசன் கொடுக்கலாம். எதுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசன் கொடுக்குறோம்? அந்த ப்ரிவென்டிவ் மெடிசனை 3 இல்லாட்டி 6 மாதத்துக்கு சாப்பிட்டா அந்த வியாதி 3 இல்லாட்டி 6 மாதத்துக்கு வராது. அது மட்டும் இல்லை, வந்தால் கூட அதோட சிவியரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக வேலை பண்ணலாம். அப்போ அந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் 6 டிஃபரெண்ட் கேட்டகரியில் வரும், நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி.
அதில் ஃபர்ஸ்ட் ஆன்டி கன்வல்சன்ஸ். அதில் ரொம்ப காமன் எதான்னு கேட்டிங்கன்னா டோப்ரமைட்டு அது கம்பெனி பேரும் போட்டிருக்கேன். அது எப்படி செயல்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோடியம் சேனல் பிளாக்கரும் கால்சியம் சேனல் பிளாக்கரும். அதோட சைடு எஃபெக்ட் காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட். அப்படின்னா உங்கள் தாட் கிளியராக இருக்காது. அதனால யூஸ்வலி நைட்டில் தான் கொடுப்போம், நைட் டோஸ். செகண்டு வெயிட் லாஸ் வரலாம். அதனால வெயிட் கொஞ்சம் பேஷண்ட் கொஞ்சம் குண்டாக இருந்தால் இந்த டேப்லெட் சாப்பிட்டா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், பேஷண்ட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. செகண்டு ஆன்டி டிப்ரெசன்ஸு. அதில் அமிட்ரிப்டிலின் நம்ம இஎன்டி சைட்லேருந்து 10 மில்லிகிராம் கொடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட மெயின் சைடு எஃபெக்ட் செடேஷன் தான். அது 6 months 3 months to 6 months வேணும், செடேஷன் இருக்கும். அப்போ வேலை பண்ணுறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேர்ட் பீட்டா பிளாக்கர்ஸ். இது ரொம்ப காமனாக கொடுக்குறது. இந்த பீட்டா பிளாக்கர் இன்ட்ரால்னு வரும். அதோட செயல்பாடு எப்படின்னா பிரெயின்ல வர்ற நர்வஸ் சிஸ்டம் எக்ஸைட்டபிலிட்டி ஆரா. இந்த பிரெயின் மைக்ரைன் எப்படி வருதுன்னா நான் 4 ஸ்டேஜ் சொன்னேன். அது பிரெயின் கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இருக்கும். அது இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வரும்போது இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் சேஞ்ச் ஆகி பின்னாடியிலிருந்து முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும். அது பிரெயின் எக்ஸைட்டபிலிட்டி சொல்லுவோம், இல்லாட்டி கார்டிக்கல் சப்ரஷன் சொல்லுவோம். அப்போ அந்த நர்வ் எக்ஸைட்டபிலிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த ப்ரொப்பனல் சாப்பிடும்போது அது கொஞ்சம் எக்ஸைட்டபிலிட்டி குறைக்கும். அதுக்கு சேர்த்து அந்த பிரெயினுக்கு உள்ள இருக்கிற பிளட் போகிற டியூப் ஆர்டரின்னு சொல்லுவோம். அது முதல்ல அதோட சைஸ் கம்மியாகும், வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைலேட் ஆகும், வேசோ டைலேஷன் சொல்லுவோம். அதை நான் முதல்ல ஸ்லைடில் காட்டியிருக்கேன். வேசோ டைலேஷன் வந்து பிளாஸ்மா ஜாஸ்தி வெளியே வரும்போது நீர் வந்து வலி வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வாஸ்குலர் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் ஸ்டெடி பண்ணும். அதுக்கப்புறம் செரோட்டோனின் ரெகுலேஷன் இருக்கும், லாஸாக ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணும். இந்த ப்ரொப்பனலால் ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது, வலி இருக்கிற வீசிங் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. டிமிலாலும் அப்படி தான், மெட்டப்ரலால் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி அப்படி தான். ஆனால் புதுசாக செலக்டிவ் பீட்டா-1 அகானிஸ்ட்னு வந்திருக்கு, பிசோப்ரலால்னு சொல்லி. அது காங்கோர் 2.5 to 5 மில்லிகிராம். அது ப்ரோங்கியல் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம். ஆனால் டாக்டரோட நான் சொன்ன எல்லா மெடிசின்ஸும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும், அவங்களோட பெர்மிஷன் வேணும், அவங்களோட காண்டாக்ட் எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இந்த காணொளி மெயினாக போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறது, போஸ்ட் கிராஜுவேட் இஎன்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதனால தான் மெடிசின்ஸை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த மெடிசின்ஸ் வேணாலும் ஓவர் த கவுண்டர் வாங்காமல் நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு இது படிக்கிறதுக்கு மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும். அப்போ பீட்டா பிளாக்கர்ஸ் மட்டும் ஷார்ட் நோட்டாக வரலாம், இல்லாட்டி அக்யூட் தெரப்பி ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட், ஹவு டு மேனேஜ் எ கேஸ் ஆஃப் மைக்ரெயின் அப்படி வரலாம். வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் தெரப்பி மைக்ரெயின் வரலாம். அது டிபெண்ட் எக்ஸாமில் கூட வரலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் எக்ஸாமில் போய் எழுதிங்கிறதும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அதனால நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஆனால் நீ மருந்து சாப்பிடணும்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்களாக போய் வாங்கக்கூடாது, இஎன்டி டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கட்டாயமாக வேணும். சரியா? இப்போ ஃபோர்த்து கால்சியம் சேனல் பிளாக்கு. அதில் ஃப்ளுனாரசின் தான் ஃபேமஸ், சைபீலியம்னு கிடைக்கும். ரொம்ப ட்ரக் நேம் இருக்கு, கம்பெனி பேர் இருக்கு, அதில் சைபீலியம் கொஞ்சம் ஃபேமஸ். அதோட செயல்பாடு எப்படின்னா அது ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கு, அதே மாதிரி அது டோபன் ரிசெப்டர் பிளாக்கு, 5-ஹைட்ராக்சி T1 ரிசெப்டர் பிளாக்கு கூட இனி இருக்கு. நான் அவ்வளோ டீட்டெயிலாக போகல. இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் செடேஷன் இருக்கும், அதே மாதிரி காக்னேட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் வெயிட் கெயின், பேஷண்ட் வெயிட் அவங்க கம்மியாக இருந்தால் ஃப்ளுனாரசின் கொடுத்தா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாகும், பேஷண்ட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ நம்ம 4 டைப் பார்த்துட்டோம். 5வது ஆன்டிஎமிட்டிக் டேப்லெட் அதுக்கு சேர்த்து கொடுக்கலாம். 6th வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரைபோஃப்ளேவின் 200 மில்லிகிராம் டெய்லி கொடுக்கலாம். இல்லாட்டி மினரல்ஸ் மெக்னீஷியம் டெய்லி 200, இல்லாட்டி 200 மில்லிகிராம்ஸ் டேப்லெட்டு வாரத்தில் 3 தடவை கொடுக்கலாம். லாஸ்ட்
கோஎன்சைம் Q10 சொல்லியிருக்கு. இப்போ பிரிட்ஜ் தெரப்பின்னா என்ன? மைக்ரைன் பேஷண்ட் மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சடனாக என்ன ஆகும்னா அவங்க சாப்பிட்ற மருந்து ஒன்றும் ஏற்காது, செயல்படாது. அப்போ என்ன செய்யணும்? அது ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? டாக்டர்ஸ் என்னென்ன மருந்து சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் ஸ்டீராய்டு கொடுப்போம், சேர்த்து ஒரு மைல்டு அனால்ஜெசிக்ஸும் கொடுப்போம். 10 நாள் கொடுப்போம். 10 நாள் கொடுத்ததுக்கு அப்புறம் இது ஸ்டீராய்ட்ஸ் நிப்பாட்டிடுவோம். திரும்பவும் அவங்க என்ன மருந்து சாப்பிட்டாங்களோ அது கொடுத்தா அது திரும்பவும் நல்ல எஃபெக்டிவாக வந்துடும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் பிரிட்ஜ் தெரப்பின்னு சொல்கிறது. இந்த டேப்லெட் இந்த அலோபதி மாடர்ன் மெடிசின் டேப்லெட் இல்லாமல் வேற என்னெல்லாம் டேப்லெட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அலோபதி டேப்லெட் நம்ம கொடுக்கும்போது 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்கு கொடுப்போம். இப்போ மைக்ரேனோட எஃபெக்ட் வரணும்னா அட்லீஸ்ட் 1 மாதம் 2 மாதம் ஆகும். அதனால 1 மாசத்துல மருந்து நிப்பாட்டக்கூடாது. நல்ல சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி சேஞ்ச் வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தலைவலி வரலன்னு சொல்லி சடனாக நிப்பாட்டக்கூடாது. ஸ்லோவாக தான் நிப்பாட்டணும். அது உங்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க எப்படி நிப்பாட்டணும்னு. இப்போ இந்த அலோபதி இல்லாமல் வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜெக்ஷன் பாட்டிலீனியம், இதில் அலோபதி தான் வருது. இது 31 இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரைஸில் ஃப்ரண்ட் பார்ட் ஃபோர்ஹெட்லேயும் பின்னாடி ஹாஸ்பிட்டல் ரீஜியன்லேயும் டெம்பரல் ரீஜியன்லேயும் 31 இடத்துல இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸை வர்ற போட்டுலீனியம் கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா 2 தடவை செஷன் டைம் பீரியட் போட்டிங்கன்னா ஒரு 6 to 9 months ட்ரபிள் ஃப்ரீ பீரியட் இருக்கும். அக்யூபங்க்சர் ஒரு ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி மெடிடேஷன் ரொம்ப நல்லது, யோகா அதுவும் ரொம்ப நல்லது. நான் என் பேஷண்டோட ரொம்ப பேஷண்ட் நான் யோகா சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஆயுர்வேதா ஆயில் போட்டு மசாஜ் செய்வாங்க. இதெல்லாம் பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க, டாக்டர் லாஸ்ட் டைம் வரும்போது மருந்து சாப்பிட்டோம், என் ஃப்ரெண்டு இப்படி மசாஜோட அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, அப்போ அந்த மசாஜ் நான் போய் ட்ரை பண்ணேன், அது ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கான்னு பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வைட்டமின் டி கூட நல்லது, ஒரு கோர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். ரெகுலர் மைல்டு எக்ஸசைஸ் வேண்டாம், மைல்டு எக்ஸசைஸு. லாஸ்டாக டிரான்ஸ்கனல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா ஆர்ம் பேண்டில் ஸ்மார்ட் ஃபோன் கண்ட்ரோலில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது கையில் கட்டுறது. எப்போ தலைவலி ஸ்டார்ட் ஆகுது போகுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் போது ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அப்ளிகேஷனில் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஹெட்டேக்கு வராமல் தடுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே தடுத்துடலாம், கம்மியாகும். இது அமெரிக்க FDA அப்ரூவ்டு. அது இப்போ ரீசெண்டாக என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கால்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் பெப்டைட், இதுதான் மெயினாக தலைவலி வர்ற ரீசன். இதுக்கு டைரக்டாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி மருந்து இறங்கியிருக்கு. ஆனால் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. ஒரு கேட்டிங்கன்னா 25,000 rupees ஒரு டேப்லெட்டுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ கொஞ்ச நாள் போனால் கம்மி ஆயிரும். இந்த ஃபர்ஸ்ட் டேப்லெட் ரெமிஜிபேண்டு, அது ஓரல் டேப்லெட்ஸில் வருது. செகண்ட் டேப்லெட் நேசல் ஸ்ப்ரேயில் வருது. லாஸ்ட் 3 இன்ஜெக்ஷன்ஸில் வருது. இதெல்லாம் காஸ்ட்லி. வெளிநாட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. கொஞ்ச நாள் ஆகும்போது இந்தியன் பேட்டன்ட் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு விலை கம்மியாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரிப்டானோ எர்கோட்டமினோ அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டா ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது, கான்ட்ரா இண்டிகேட்டட். சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மருந்து எடுக்க முடியாது. ஆனால் இந்த மெடிசனை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் எடுக்கலாம், கொஞ்சம் கூட சேஃப். அப்போது இது இந்தியாவில் ரொம்ப சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ ரிசர்ச் இதில் என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரெயினுக்குள்ள பிட்யூட்ரின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கு. அதில் அங்கே பிட்யூட்ரி அடினைட் சைக்ளேஸ் பாலிபெப்டைட்னு சொல்லி இருக்கு. அது இன்ஹிபிட்னா பிளாக் செஞ்சோன்னா மைக்ரேன்னு ஸ்டாப் பண்ணலாம். அதோட ரிசர்ச் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ட்ரீட்மெண்ட்டும் மற்றதெல்லாம். இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்.
எப்படி ப்ரிவென்ஷன் செய்யலாம்? நான் முதல்ல சொன்ன ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா, ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸை வெயிலில் போகாமல் இருக்கிறது பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த பீக் ரொம்ப ஜாஸ்தி சூடுள்ள டைமில் போகாதீங்க. ஒரு 10 o'clock, பிஃபோர் 10 o'clock, ஆஃப்டர் 4 o'clock போனால் நல்லாயிருக்கும். இல்லை போய் தான் ஆகணும்னா நல்லா சாப்பிட்டு தண்ணி ஜாஸ்தி குடிச்சு ஒரு பாட்டில் தண்ணி கையில் வச்சுக்கோங்க. சன்கிளாஸஸ் வைங்க, தலை ஹெட் கவர் பண்ணிடுங்க. சன்கிளாஸஸ் இல்லைன்னா ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ் வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வர்றதுக்கு பாருங்கள். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தால் உங்கள் ஒர்க் ஆஃபீஸில் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த ஒர்க் டிவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு லிசனராக இருங்க. ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் பாஸோடு இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்ணால் உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். பி எ குட் லிசனர். அதுக்கப்புறம் ஒர்க்கு டைமாக கரெக்டாக ஸ்டெடியாக போயிட்டு இருக்கணும். நாளைக்கு இருக்கிற ஒர்க்கெல்லாம் இன்னைக்கே முடிக்காதீங்க. அந்த ஸ்டெடியாக போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அந்த டெம்பரேச்சர், ஆஃபீஸ் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாக இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். வீட்டுக்கு வந்துட்டோம்னா ஆஃபீஸோட ஒர்க்கே எடுக்கக்கூடாது. ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும், குழந்தையோட கூட ஹாப்பியாக இருக்கணும். ஷார்ட் வெக்கேஷன்ஸ் எப்போதும் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது. இப்போது ஃபோன் ஜாஸ்தி பார்க்குறது இது ரொம்ப காமன். அப்போ குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவ இருந்தாலும் சரி. இப்போ முதல்ல எல்லாம் மைக்ரைன் சொல்லும்போது 20 வயசு, 25 வயசு, 30 வயசு தான் வரும். இப்போ 8 வயசுக்கும் வருது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற டென்ஷன் ஜாஸ்தி, ஃபோன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபோன் ஜாஸ்தி யூஸ் பண்ணும்போது ஒரு ரூல் ஆஃப் 20 ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரூல் ஆஃப் 20 என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா 20 செகண்ட்ஸ் ஆகும்போது அவங்க ஃபோனில் இருந்து கண் எடுத்து 20 feet தூரம் பார்க்கணும், 20 meters தூரம் பார்க்கணும், 20 செகண்ட்ஸ்க்காக பார்க்கணும். நான் என் பேஷண்ட்ஸோட என்ன சொல்லுவேன்னா, 20 minutes ஆகும்போது அந்த ஃபோன் ஜஸ்ட் ஒன்று பாஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு ரவுண்ட் செஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்குங்கன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் 1 minute, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் டிவி, கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருந்தால் ப்ளூ ஃபில்டர்ஸ் ஆன் பண்ணணும். ஏன்னா ப்ளூ லைட் நல்லது கிடையாது கண்ணுக்கு. அது ப்ளூ லைட் இருக்கும், நார்மலாக எப்போ இருக்கும். ஆனால் அது ப்ளூ லைட் ஃபில்டர் ஆன் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு சூத்தனிங்காக இருக்கும். அதே ப்ளூ லைட்டு ஃபோனில் கிடையாது. அதில் ஃபோனில் பார்த்தீங்களா அதோட பேர் நைட் லைட்னு போட்டிருவோம். அது போட்டால் ப்ளூ லைட் வராது. ஃபோனில் அது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நைட்டில் நீங்கள் ஃபோன் பார்க்கும்போது எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் மட்டும் பிரைட்னஸ் வச்சு பிரைட்டாக வச்சு பார்க்குறது அது நல்லது கிடையாது. தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும், பிரேக் எடுக்கணும். இப்போ வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும், தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும். தண்ணி ஜாஸ்தி குடிக்கும்போது நான் சொல்லும்போது வெந்நீர் குடித்தா நல்லாயிருக்கும், ஸ்லைட் வார்ம் வாட்டர் குடித்தா நல்லாயிருக்கும். சில பேர் கோலா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் கூல்ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா அநேகமாக, நான் ஒரு கம்பெனி பேர் சொல்லலை, அதில் சுகர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. சில கம்பெனிலெல்லாம் ஒரு கேனில் 10 டேபிள் ஸ்பூன் உப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அது டயூரிட்டிக். உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, பாடியிலிருந்து தண்ணி வெளியில் தான் போகும். அப்போது தலைவலி ஜாஸ்தி தான் ஆகும். இப்போ நார்மல் தண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி வெந்நீர் கொஞ்சம் குடிக்கலாம். கொஞ்சம்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டாலும் எலக்ட்ரோலைட் போட்டாலும் நல்லது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். வெஜிடபிள் ஜாஸ்தி சாப்பிடணும், க்ரீன் லீஃபி வெஜிடபிள் ஜாஸ்தி சாப்பிடணும். சாக்லேட் நான் சொன்னேன், அது எதனால அது வருதுன்னு சொன்னேன், அது நர்வ் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ சில பேர் கேட்பாங்க, டார்க் சாக்லேட் சாப்பிடலாமா டாக்டர்னு கேட்பாங்க. டார்க் சாக்லேட் செய்கிற கம்பெனி சொல்கிறாங்க நல்லதுன்னு சொல்லி. ஆனால் டாக்டர்ஸும் டயட்ரிஷியன் சொல்கிறாங்க இல்லைன்னு. அப்போ ஏன் அந்த கம்பெனி நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, மில்க் சாக்லேட்டோட சேம் எனர்ஜி நம்ம தர்றோம், ஆனால்
டார்க் சாக்லேட்டில் ஃபேட் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது, சோடியம் கம்மியாக இருக்குது, மெக்னீஷியம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ பேலன்ஸ்டாக கொடுத்துருக்கோம். கரெக்ட் எனர்ஜியும் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸும் டயட்டிஷியன் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சரிதான், ஆனால் கொக்கோ கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஒரு கான்ட்ரவர்சி, சாப்பிடலாமா இல்லையான்னு ஒரு கான்ட்ரவர்சி. நெக்ஸ்ட்டு டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆயில் அதுக்குள்ளே இருக்கிற ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் ப்ராப்ளம். இப்போ ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஆயில், அகாடமி ஆயில், வெர்ஜின் ஒலிவ் ஆயில், அதே மாதிரி அலோவேரா ஆயில், அதுலெல்லாம் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் கம்மி. அது வச்சு ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். சோயா ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், சீஸ் அவாய்ட் பண்ணணும், பிக்கிள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆல்கஹால், லெட் இட் பி எனி ஃபார்ம், பியர் இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரம் இருந்தாலும் சரி, எந்த டைப் இருந்தாலும் சரி, அது டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஹென்னா அப்ளிகேஷனோட ரீசன் நான் சொன்னேன், தின் அப்ளிகேஷன்ஸ் தான் போடணும். அதே மாதிரி சீக்கிரம் இருக்கணும். ஹென்னா சொல்லும்போது சிந்தட்டிக்கும் கிடைக்கும், நேச்சுரலும் கிடைக்கும். நேச்சுரல் நல்லது. எது இருந்தாலும் திக்கா போடாதீங்க, தின்னா தான் போடுங்க. தின்னா போட்டால் தான், ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரைட் லைட் அவாய்ட் பண்ணுங்க, எக்ஸஸ் சவுண்ட் அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் அதே மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெனவஸ் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் ட்ராவல் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஒரே நாளில் எல்லாம் முடிக்கிற மாதிரி வேண்டாம். 2-3 இடம் கரெக்டாக என்ஜாய் பண்ணி முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் 2-3 பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரைன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு 2-3 வியாதி சேர்ந்து இருக்கலாம். அதுக்கு ரீசனு நான் என்ன சொல்ல வரேன்னா, மைக்ரைன் இருந்தால் இந்த வியாதி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மைக்ரைன் இருந்தால் இந்த வியாதி யூஸ்வலி இருக்கும், அவ்வளோதான். பிரெயின் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்லீப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், ஃபிட்ஸ் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஹைப்பர் டென்ஷன் வரலாம். வயிற்றில் பார்த்தீங்க கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், காலிக் வரலாம். கண்ணு பார்த்தீங்கன்னா ட்ரை ஐ, குளோகோமா வரலாம். எண்டோக்ரைன் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி, ஹைப்போதைராய்டிசம் வரலாம். இம்யூன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா, அலர்ஜி, ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் வரலாம். ஸ்கின் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் வரலாம். மசில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோமையால்ஜியா வரலாம். இப்போ நான் மீண்டும் ரிப்பீட் பண்ணுறேன், கோமார்பிடிட்டினா கோ எக்ஸிஸ்டிங், இது சேர்த்து இருக்கிறது தான் அது அர்த்தம். அப்போது நீங்கள் இம்யூனிட்டி ட்ரீட் பண்ணிங்கனாலும், நியூராலஜி இதெல்லாம் ட்ரீட் பண்ணாலும் மைக்ரைன் இதை கண்ட்ரோல்டாகவும் அதை கம்ப்ளீட்டாக போகாது. இட்ஸ் கோ எக்ஸிஸ்டிங் ஒன்லி. இப்போது 2 வாக்கு இருக்குது, ஒன்று சீக்குவலே, ஒன்று காம்ப்ளிகேஷன். சீக்குவலேனா ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அதுதான் சீக்குவலே. அதுக்கு மருந்து வேண்டாம், தானாக போயிடும். காம்ப்ளிகேஷன்னா அந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் வர்ற ஒரு புது ப்ராப்ளம், அன்ஃபேவரபிள் மெடிக்கல் ப்ராப்ளம் வித் நீட்ஸ் அட்டென்ஷன் அண்ட் மெடிகேஷன். அதுக்கு மருந்து வேணும் காம்ப்ளிகேஷனுக்கு. இப்போ முதல்ல சீக்குவலே பார்க்கலாம். இப்போ ஹெட்டேக்கு, மைக்ரைன் ஹெட்டேக் வந்து போயிடுச்சுன்னா ரொம்ப பேருக்கு டிப்ரெஷன் வரும். இப்படி வந்துட்டே இருக்கேன்னு டிப்ரெஷன் வரும். ரொம்ப பேர் தூங்கிடுவாங்க, சில பேருக்கு தூக்கம் வராது, ஸ்லீப்லெஸ்னஸ், டிசீனஸ் வரலாம். திரும்பியும் ஹெட்டேக், ரீபவுண்ட் ஹெட்டேக் வரலாம். ஸ்டமக் அப்செட், வாமிட்டிங், நோஸ் எல்லாம் இருந்தது, ஸ்டமக் அப்செட் வரலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் வரலாம். அதே மாதிரி நம்னஸ், கையில் நம்னஸ் வரலாம். அந்த நம்னஸ் கையில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஏறி மேலே ஷோல்டரில் வந்து ஃபேஸில் வந்துடும். அதனால அது மைக்ரைன் மார்ச்னு சொல்லுவோம். அது தானாக போயிடும், இதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. காம்ப்ளிகேஷன் இஸ் அன்ஃபேவரபிள் மெடிக்கல் கண்டிஷன் விச் நீட்ஸ் அட்டென்ஷன் அண்ட் மெடிகேஷன். இப்போ மைக்ரைன் வந்ததுக்கு அப்புறம் மைக்ரைன், ரீபவுண்ட் மைக்ரைன் திருப்பி வந்து அது 3 நாளைக்கு ஜாஸ்தி கண்டினியூ பண்ணலாம், மோர் தேன் 72 hours. செகண்ட், இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் வரலாம். ஹார்ட்ல ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரலாம். கிரானிக் டிப்ரெஷன் வரலாம், ஆன்சைட்டி வரலாம். வெஸ்டிபுலர் மைக்ரைன் வரலாம். அதே மாதிரி ஓரா ஸ்டேஜில் எப்பிலெப்சி கூட வரலாம். அதோட பேர் மைக்ரலெப்சி.
இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கட்டாயமாக வேணும். இது வரக்கூடாது. அதனால தான் மைக்ரைன் கரெக்ட் டைமுக்கு மருந்து எடுங்க, அது ப்ரிவெண்ட் பண்ணுங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. சொல்கிறது ரீசனே இந்த ஸ்லைடுக்கு தான். இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கணும், அதுக்காக தான் போடுறோம். ஸோ மைக்ரைனை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த காணொளி மெயினாக இஎன்டி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆனால் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஷார்ட் நோட் மட்டும் தான் கேட்பாங்க. இஎன்டி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க மைக்ரைன் ஃபுல் கேட்பாங்க. இல்லாட்டி அக்யூட் எபிசோட், ஹவு டு மேனேஜ் அக்யூட் எபிசோட் ஆஃப் மைக்ரைன் கேட்பாங்க. ஹவு டு ப்ரிவெண்ட் மைக்ரைன் கேட்பாங்க. வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சீக்வலைஸ் ஆஃப் மைக்ரைன் அண்ட் ஹவு டு மேனேஜ் அண்ட் ஹவு டு ப்ரிவெண்ட் ஆல் திஸ் மேனேஜ்மெண்ட்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணக்கம்.